சுக்கிர ஓரையில் என்ன பண்ணுனா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும், நம்மளுடைய சாபங்கள் தீரும், அதில் உள்ளக்கூடிய கர்மா எப்படி தீரும், நம்மளுடைய எண்ணம் எப்படி பலித்தமாகும், இதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சுக்கிர ஓரையிலே பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்க, சுக்கிரம் அப்படின்னாலே பார்த்திங்கனாக்கா சுக்கிர திசை என் வாழ்க்கையில் வராதா, அது நம்ம காற்றில் நமக்கு கொஞ்சமாவது அடிச்சுட்டு போகாதான்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த சுக்கிர ஓரையில் அதாவது டெய்லி பார்த்திங்கன்னா நிறைய ஓரை வரும், சூரிய வரும், சந்திர வரும், எத்தனை ஓரைனாலும் வரும். அதில் சுக்கிர ஓரையில் வரதில் நம்ம போடக்கூடிய விளக்கு தான் நம்மளுடைய துன்பத்தை விலக்கி வைக்கும். மஞ்சள், குங்குமம், வெட்டி வேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் பொடி, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்தாலும் சரி, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றா போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா? அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லணும்னு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று ஏதாவது சேர்க்கலாமா? எல்லா உரையுமே சூப்பரான உரை. அதில் சுக்கிரனுக்கு நம்மளுடைய அப்போ ஒயிட்டு, சுக்கிரனுக்கு என்ன விஷயம்? ஒயிட்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் கர்ச்சிஃபாவது கையில் வச்சுக்கோங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. சுக்கிர ஓரையில் என்ன பண்ணுனா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும், நம்மளுடைய சாபங்கள் தீரும், அதில் உள்ளக்கூடிய கர்மா எப்படி தீரும், நம்மளுடைய எண்ணம் எப்படி பலித்தமாகும், இதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சுக்கிர ஓரையிலே பார்த்திங்கனாக்கா சொல்லுவாங்க, சுக்கிரம் அப்படின்னாலே பார்த்திங்கனாக்கா சுக்கிர திசை என் வாழ்க்கையில் வராதா, அது நம்ம காற்றில் நமக்கு கொஞ்சமாவது அடிச்சுட்டு போகாதான்னு நினைக்கிறீங்க இல்லையா? இந்த சுக்கிர ஓரையில் அதாவது டெய்லி பார்த்திங்கன்னா நிறைய ஓரை வரும், சூரிய வரும், சந்திர வரும், எத்தனை ஓரைனாலும் வரும். அதில் சுக்கிர ஓரையில் வரதில் நம்ம போடக்கூடிய விளக்கு தான் நம்மளுடைய துன்பத்தை விலக்கி வைக்கும். எப்பொழுதுமே பொதுவாகவே வீட்டில் விளக்கு இருந்துச்சுன்னா துன்பத்தை விளக்கும். அதனால தான் விளக்கு. அது எதை விளக்குகிறது? துன்பத்தை தான் விளக்க வேண்டும். என்றைக்குமே நல்லதை சேர்த்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ விளக்கேற்றுவதே யார் வீட்லேயுமே இப்போ ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் தைரியமே காலையில் யார் எல்லாம் விளக்கேற்றுறாங்களோ அந்த வீட்டில் பீடைகள் இருக்காது. கஷ்டம் வரும், அதாவது லைஃப்லேயே வந்து பேலன்ஸ் தான், ப்ளஸ் மைனஸ் தான். ஆனால் அந்த தாக்கங்கள் பெருசாக இருக்காது. பேலன்ஸ் பண்ணி சேகரித்து பறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நானும் தான் டெய்லி விளக்கு ஏற்றுறேன், அந்த எனக்கு ஒன்றும் நல்லது நடந்ததே இல்லைன்னா நம்பி ஏற்றணும். அங்கே தான் சரணாகதியோடு யார் விளக்கோடு அகவிளக்கோடு அகல் விளக்கில் பேசுகிறாங்களோ, மீன்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கில் பேசுகிறாங்களோ அங்கே நல்லது நடந்தே தீரும். சும்மா பேருக்கு ஒரு விளக்கு வச்சுட்டு ஒரு லைட்டிங்காக ஏற்றுனாங்கன்னா அது வெறும் லைட்டாக தான் இருக்கும். உங்களுடைய உள்ள விளக்கு இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விளக்கு இருக்குது, அகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விளக்கு இருக்குது. அதுதான் அகத்தில் உள்ள விளக்கு. அதோடு சேர்றது பார்த்திங்களா ஒரு இணையான இணக்கம். அப்படி இருந்தால் தான் அவ்வளோ இது நடக்கும். ஏன்னா உங்கள் எண்ணத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். ரூமுக்கு வெளிச்சம் கிடைக்கிறதுக்கு போகிற விளக்கு எதுவுமே போட்டுக்கலாம். ஆனால் அகல் விளக்கோடு சேர வேண்டும். சரணாகதியோட விளக்கு ஏற்றுனீங்கன்னா நான் நல்லா இருப்பேன், அந்த அழுத்தம், என் வீடு நல்லா இருக்கும் அந்த அழுத்தம், என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க அந்த அழுத்தம் நெஞ்சழுத்தில் கிடையாது. அழுத்தம்னா அந்த சரணாகதி அழுத்தம். இது நடந்துடும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அங்கே இருக்குது உங்களுடைய பார்வையும் உங்களுடைய கோர்வையான சிந்தனையும். பார்வை விளக்கில் இருக்கணும், கோர்வையான சிந்தனை விளக்கில் இருக்கணும், தீபத்தில் இருக்கணும். தீபம் தான் ஆத்மா, தீபம் தான் எல்லாமே. அது எப்போ கொழுந்து விட்டு பதப்பதன்னு எரியாத பந்தம், அதுதான் அகத்தில் உள்ள தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் அந்த விளக்கை 2 நிமிஷம் பார்த்துட்டு சரணாகதியோடு செய்யணும். எப்போ சுக்கிர ஓரையில் எப்பொழுதுமே சூப்பராக பண்ணிடலாம், எப்போதும் இருக்கக்கூடிய விளக்கு சூப்பராக பண்ணிடலாம். ஆனால் சுக்கிர ஓரையில் நமது எண்ணெய் நல்லெண்ணெயில் போட்டக்கூடிய வஸ்துக்கள், ஒரு சிட்டிகை மஞ்சள், ஒரு சிட்டிகை குங்குமம், அதாவது நல்லெண்ணெய் விளக்காக போட்டுக்கலாம், அகல் விளக்காக இருக்கலாம், இல்லை மெட்டல் விளக்காக இருக்கலாம், எந்த விளக்காக வேணாலும் இருக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கிறோம், திரி என்ன கலர் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு சிட்டிகை என்ன போடுறீங்க? மஞ்சள், ஒரு சிட்டிகை குங்குமம், ஒரு சிட்டிகை வெட்டிவேர் பவுடர், ஒரு சிட்டிகை அருகம்புல் பவுடர், அவ்வளோதான். வெட்டிவேர் பவுடர் நார்மலாக எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. வெட்டிவேர் இல்லைன்னா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, இடித்து சும்மா ஒரு சிட்டிகை. 3ஆவதாக அருகம்புல் காய வச்சு பவுடர், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம போட்டு விளக்கு ஏற்றி பாருங்கள். சுக்கிர ஓரையில் சூப்பராக ஒரு ஓரை ஒன்று உருவாகும். அதுதான் வெற்றி ஓரை. சுக்கிர ஓரை உங்கள் பக்கம் அடிக்கணும், அந்த காற்று உங்களை சுற்றி இருக்கணும், உங்களுடைய ஆறாவோடு சேர வேண்டும். அங்கே மகிழ்ச்சி ஆறாக ஓடும், எந்த மாற்றமும் கிடையாது. இவ்வளோ சரணாகதியோடு செய்யணும், நம்பிக்கையோடு செய்யணும். இந்த விளக்கில் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மஞ்சள், குங்குமம், வெட்டி வேர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகம்புல் பொடி, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்தாலும் சரி, இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றா போட்டுக்கலாமா? தாராளமாக போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களா? அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லணும்னு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று ஏதாவது சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜீரகம் பவுடர் உள்ளே போட்டுக்கோங்க. அதான் அகத்தை சீர் மட்டும் செய்யாது, நம்ம நேரத்தையும் சீர் செய்யக்கூடிய சக்தி ஜீரத்துக்கு உண்டு. அந்த சக்தி சத்தாக இருந்துச்சுன்னா அது எப்பொழுதுமே ஒளி தான், டங்குன்ற மணி ஓசை தான். நமக்குள்ளேயும் ஒரு ஓசை இருக்குது. அந்த நம்ம பார்க்குறோம்லே அந்த விளக்கு
அசைந்து இசைந்திட இசை ஒன்று கிடைக்கும். அந்த இசை ஒன்று கிடைக்கும் பொழுது ஓசை ஒன்று கிடைக்கும். அந்த ஓசை தான் மணி ஓசை. கோயில் அடித்தா அது ஓசை டங்குன்னு கேட்கும். உங்கள் உள்நாக்கு ஆடுது பார்த்திங்களா, அந்த ஓசை இசைச்சினாக்கா டங்குன்னு உங்கள் வாழ்க்கையே மாறும். அதுதான் உங்களுடைய மூளையோட கனெக்டிவிட்டி, மிகப்பெரிய சக்தியின் சாரம். அந்த இசைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே உட்காந்து கையை ஆட்டிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த விளக்கில் ஏற்றி நம்ம பார்க்கும்பொழுது அந்த வைப்ரேஷனில் ஆட ஆரம்பிக்கும். அதான் உட்காந்து தியானம் பண்ணும்போது ஏதோ ஒன்று உள்ளே ஏறுதுன்னு நினைக்கிறாங்களே, இது அங்கே பட்டன் சுவிட்சு, அந்த உள்நாக்கு சும்மா வைக்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள், உணவு குழாயில் நடுவில் ஒரு ஏன் இந்த சதம் ஒன்று தொங்குது, அதுலேருந்து அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அதுதான் அதுலேருந்து அமிர்த காற்று வரும், அமிர்த நீர் வரும், அமிர்த சொட்டு வரும். உங்களால் தான் எங்கனால் இயக்கப்பட்டால், அங்கே நம்ம இயக்கப்பட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது, இயக்கப்பட வேண்டும். அதுக்கான முயற்சி எடுத்து வைக்கணும். அதுதான் அகல் விளக்கோடு அகல் விளக்கு ஏற்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ சுக்கிர ஒளியில் நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் இது மாதிரி நம்ம போட்டு ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% உங்களோட வைப்ரேஷன் மாறும், உங்களுடைய எண்ணம் மாறும், நேரம் மாறும், உங்களுடைய எதிரிகள் மாறுவார்கள். அதாவது ஓடி போகிறாங்களா இல்லையோ மாறுவாங்க. அப்படின்னாலே பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய எதிரிகள் எப்படி மாறுவாங்க, நல்லவங்களாக மாறுவாங்க. தீயது செஞ்சவங்களாம் சரி போயிட்டு போகிறோம் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கலாம், இல்லைன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓடிடலாம். இப்படி பல விஷயங்கள். பணம் உங்களுக்கு வராமல் இருக்கலாம், ஏதோ ரூபத்துலையாவது உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கலாம், வேலைவாய்ப்பு மாறலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது. சுக்கிர ஓரை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா ஓரையுமே சூப்பரான ஓரை. அதில் சுக்கிரனுக்கு நம்மளுடைய அப்போ ஒயிட்டு, சுக்கிரனுக்கே என்ன விஷயம் ஒயிட்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஒயிட் கர்ச்சிஃபாவது கையில் வச்சுக்கோங்க. ஒயிட் சுகர், அந்த ஒயிட் சுகரே வச்சுக்கலாம். ஒரு தட்டில் ஒயிட் சுகர் வச்சு அதுக்கு மேலே விளக்கேற்றுங்க. விளக்கேற்றி முடித்த பிறகு அந்த சுகர் இருக்குது பார்த்திங்களா, அதை காடு கரையில் போய் அந்த எறும்புகளுக்கு போடலாம். நீங்கள் பாட்டுக்கு போடுறேன்னு சொல்லிவிட்டு அதை போய் ரோட்டில் போட்டிங்கன்னா அது அடிபட்டு செட்டு போகும். அதனால தான் காடு கரைகளில் போய் அந்த போட்டிங்கனாக்கா சுக்கிரனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெள்ளை, அது வெள்ளை கர்ச்சிஃப் வச்சுக்கலாம், மல்லிகைப்பூ வைக்கலாம், வெண்தாமரை வைக்கலாம். இப்படி வச்சு விளக்கேற்றி பாருங்கள். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மறுமலர்ச்சி மாற்றம், சுக்கிர திசை உங்கள் பக்கம் அடிக்க தோன்றும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.